இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேச போற வேத வசனம் யோபு 2வது அதிகாரம் வசனம் 10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. பார்க்கும் பொழுது யோபுவோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனார். இப்ப மனைவி என்ன சொல்றாங்க பார்க்கும் பொழுது, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்றாங்க. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அநேகர் சுற்றி இருக்கிறவங்க குடும்பத்தார் சொல்லலாம், எதற்காய் ஜெபிக்கிற, எதற்காய் வேதத்தை வாசிக்கிற, என்ன பிரயோஜனம், நீ உன் வாழ்க்கையில ஒரு வெறும் பிரச்சனைகளா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பாருங்களேன், யோபு அவரோட வாழ்க்கையில உதடுகளால் பாவம் செய்யவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்தது. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில நன்மை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நன்மை மாத்திரமே வேணும், கெட்ட காரியங்கள் எதுவுமே வேணாம், ஆண்டவருக்காக பாடுபட வேணாம், சிலுவை சுமக்க வேணாம் நினைக்கிறாங்க. ஆனா சிலுவை சுமக்காதவர்கள் சீஷர்களா இருக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அதனால நம்ம அன்னதினமும் சிலுவை சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எது நடந்தாலும் எது நேர்ந்தாலும் நம் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்போம். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.